பேப்பர் கட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சேலம்ல விநாயகர் சிலை உற்பத்தி செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த விநாயகர் சிலை எப்படி செய்யறாங்க, இவங்க விநாயகர் சிலை செய்யறப்போ அவங்க என்னென்ன கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்க பேர் என்னக்கா? சரிமிலாங்கக்கா. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 27ங்கக்கா. எத்தனை வருஷமா இந்த விநாயகர் சிலை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேங்கக்கா. இது விநாயகர் சிலை அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம இது பண்றோம். தண்ணியில கரைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த விநாயகர் சிலை அப்படிங்கிறது ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை மாசங்களுக்கு முன்னாடி வரும்? குறைஞ்சபட்சம் 8 மாசத்துக்கு முன்னாடி வந்துடும். இப்போ இன்னும் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ நீங்க அதாவது இறுதிக்கட்ட வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க இந்த விநாயகர் சிலை செய்யறதுல என்ன பங்கு வகிக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்களாங்கக்கா அக்கா ஃபர்ஸ்ட் மாவு போட்டு பிணைஞ்சி அச்சு உருவாக்குவோம்க்கா. இந்த மாதிரி கை மூஞ்சி மெயினா கண்ணக்கா பார்த்துட்டு ரெண்டாவது இந்த சைனிங்கா இருக்கிறதுக்கு உப்பு காகிதம் போடுவோம்க்கா. அந்த வீர்சல் தெரியாம இருக்கிறதுக்கு டேமேஜ் எதுவும் தெரியாம இருக்கிறதுக்கு உப்பு காகிதம் போடுவோம்க்கா. இந்த மாவு கரைக்கிறது இதெல்லாமே வேற வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க. நீங்க இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. ஓகே, நீங்க இந்த கண்ணு இதெல்லாம் கரெக்டா வைக்கல அப்படின்னா அந்த உருவமே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எவ்வளவு நுணுக்கமா செய்றீங்க? ரொம்ப எப்படின்னா அது மாவு அச்சு போடும் போதே நம்ம செக் பண்ணிடணும்க்கா. ரெண்டாவது உப்பு காகிதம் போடும் போது அது கரெக்டா சரி பண்ணிக்கணும்.